ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது இந்த சுக்கிர ஓரை நேரத்தில் இந்த ஒரே ஒரு ஸ்பூன் அளவிற்கு மட்டும் இந்த ஒரு பொருளை நம்ம மறைத்து வைக்கணுமாங்க. மறைத்து வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே இதை நம்ம பறவைகளுக்கு உணவாக கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம தினசரி பண்ணிட்டு வரணும். இல்லைன்னா வாரத்தில் ஏதாவது ஒரு நாளாவது நம்ம இப்படி பண்ணிட்டு வந்தோம்னா மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமா. முக்கியமாக இதை நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சுக்கிர ஓர நேரத்தில் நம்ம வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்மளோட தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம காலையில் எழுந்த உடனேயே இதை நம்ம பறவைகளுக்கும் இல்லைன்னா உயிரினங்களுக்கும் நம்ம சாப்பிட கொடுக்கணுமா. அப்படி அதை சாப்பிட்டு நம்ம கொடுக்குறத அது சாப்பிட்டு போயிடுச்சு, பறவைகள் இதை சாப்பிட்டு போய்விட்டது அப்படின்னா உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்காங்க. இதை நீங்கள் சுக்கிர ஓரை நேரத்தில் பண்ணுறதுனால தான் இதனுடைய சக்தி அதிக அளவில் கிடைக்குமா. இப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அனைத்துமே நீங்கிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறதுனால நம்ம வீடு முழுவதும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே வெளியே சென்று விட்டு நேர்மறையான எண்ணங்கள் நமக்கும் நம்மளோட வீடு முழுவதும் வரும். தலையெழுத்தும் மாறுமாங்க. இதை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பண்ணிட்டு வரலாம். அனைவருமே பண்ணுறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் வருகின்றது அனைத்துமே நீங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்குது. நீங்களும் இதை பாருங்கள், இதை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக தீரும். உங்களால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள்னு பெண்களுக்கு நிறையாகவே இருக்கும். அப்படி பெண்களால் சொல்ல முடியாத பிரச்சனைகள் தீர இதை மட்டும் நீங்கள் இரவு நேரத்தில் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியானது கிடைக்கும். இரவு நேரத்தில் நீங்கள் சுக்கிர ஓர நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்துக்கோங்க. பூஜை அறையில் அமர்ந்துட்டு இதை ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டிக்கோங்க. நம்ம சுக்கிர ஓர நேரத்தில் எடுக்க வேண்டிய அந்த பொருள் என்ன பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தோல் நீக்கப்படாத உளுந்து இருக்கும் அல்லவா, அந்த தோல் நீக்கப்படாத உளுந்தை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை உங்களுடைய வீட்டு பூஜையில் வச்சுட்டு அதை ஒரு மூட்டை போல் மஞ்சள் கலர் துணியில் நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பூஜையில் உட்காந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை அனைத்துமே நீங்கள் கடவுளிடம் கேளுங்க. ஒரு விளக்கு ஏற்றி கேளுங்க. முக்கியமாக சுக்கிர ஓர நேரத்தில் நீங்கள் இதை கேட்குறதுனால சுக்கிர பகவான்கிட்டே உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அது அனைத்துமே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சுக்கிர பகவானிடமே கேட்கலாம். இப்படி நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளானது உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும். சுக்கிரவார நேரத்தில் மட்டும் இதை நீங்கள் பண்ணிடுங்க. இரவு நீங்கள் எப்பொழுது தூங்கினாலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பொருளை எடுத்து உங்களுடைய தலையணைக்கு அடியில் நீங்கள் வச்சு தூங்கிட்டு வாங்க. இப்போ நீங்கள் தூங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தானது மாற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து இதை எடுத்து பறவைகளுக்கு நீ இதை காலையிலேயே உணவாக அளிக்கணுமாங்க. முதல் வேலையாக இதை நீ பண்ணிட்ட அப்படின்னா நீ வேண்டியது கட்டாயமாக நிறைவேறுமாம். எனவே நீங்களும் இந்த சுக்கிர ஓர நேரத்தில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு மாற்றங்களை காண அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது காஞ்சி மகான் அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதை பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் மிக பெரிய லெவலில் மாற அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.